Hi friends, welcome back to B Drive Tamil. இன்னைக்கு நம்ம ஒரு எக்ஸ்க்ளூசிவான லான்ச் ஈவென்ட் தான் பெங்களூர் வந்திருக்கோம். உங்களுக்கே தெரியும் ஒரு 90s கிட்ஸ்ல இருந்து 2K கிட்ஸ் வரைக்கும் இன்னைக்கு ஒரு பிடிச்ச பைக் அப்படினு பாத்தீங்கன்னா அது ஒரு நல்ல ஒரு பட்ஜெட்ல ஒரு பவரான ஒரு எஃபிஷியன்ட்டான பைக் அப்படினு பார்த்தோம்னா அது பஜாஜ்னு சொல்லும்போது நமக்கு அடுத்த வார்த்தை என்ன வரும்னு பாத்தீங்கன்னா பல்சர் அப்படினு சொல்லுவோம். சோ அதுல தான் இன்னைக்கு ஒரு முக்கியமான அப்டேட் நடந்திருக்கு. இந்த N160 வந்து பாத்தீங்கன்னா N160S அப்புறம் பாத்தீங்கன்னா SS அப்படினு ரெண்டு வேரியன்ட் லான்ச் பண்ணிருக்காங்க. இன்ஜின்ல ஒரு அப்டேட் நடந்திருக்கு, ஃபீச்சர்ஸ்ல நடந்திருக்கு, டிஸ்ப்ளேஸ் அப்டேட் நடந்திருக்கு. ஓவராலா இந்த வண்டியில் ஒரு அப்டேட் நடந்திருக்கு. அது என்னங்கிறத வாங்க இந்த வீடியோவில் பார்ப்போம். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற எஃபோர்ட் உங்களை வந்து சேரும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த பல்சர் N160SS இதோட ஃப்ரண்ட் டிசைன்லேருந்து பார்க்குறோம். டிசைனில் பெரிய சேஞ்சஸே இல்லைங்க, ஆனால் கிராஃபிக்கெல்லாம் நிறைய நடந்திருக்கு. முக்கியமாக இந்த பிளாக் வித் ரெட் இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா நம்ம கிராஃபிக்ஸ் வந்து பயங்கரமாக பண்ணிங்கன்னா கொஞ்சம் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து ஸ்பைடர்மேனை மேட்ச் பண்ண மாதிரி ஒரு தீம் தான் இந்த வண்டியில் இருக்க கிராஃபிக்ஸ் வந்து நமக்கு தெரியுது. மற்றபடி இந்த ஃப்ரண்ட்டில் இருக்க பார்த்தீங்கன்னா ஒரு மாஸ்க் மாதிரி இருக்குது அழகாக. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வி ஷேப்பில் வருது. ஸோ இந்த இடத்துல ஐப்ரோ மாதிரி 2 DRL வந்திருக்கு. இதுக்குள்ள நமக்கு ரவுண்டாக ஒரு பெரிய ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப்ஸுமே வந்திருக்கு. ஸோ அதுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக ஒரு நம்பர்ஸ் லைசன்ஸ் பிளேட் தான், மற்றபடி இங்கே வைசர் எதுவும் வரல. நல்லா காம்பேக்டாக பார்க்க அழகாக இருக்குன்னு சொல்லலாம். இதில் வந்து முக்கியமான நம்ம சஸ்பென்ஷன் வந்து ஒரு சின்ன சேஞ்ச் நடந்திருக்கு. ஒரு 33 mm USDலேருந்து 37 mm USDயாக மாறி இருக்குது. அது மாதிரி இது வந்து நமக்கு டியூவல் சேனல் ABSல தான் வருது. அது மட்டும் இல்லை, டிஸ்க்குமே வந்து ஒரு 300 mm ரேடியஸில் வருது. ஸோ ஒரு டயர் ப்ரொஃபைல் அப்படின்னு நம்ம பார்க்குறப்போ 100/80 R17 வருது. ஸோ இந்த பிளாக் வெஹிக்கிளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெட் கலர் அலாய்ஸ் வருது. இதுலேயுமே ஒரு பிளாக் கலரில் ஒரு கிராஃபிக் டிசைனில் ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க. லாங்கில் வண்டி ஓடுறப்போ ரன்னிங்கில் பார்க்க ரொம்ப அழகாக இருக்குன்னே சொல்லலாம். இதோட சைட் டிசைன் அப்படின்னு பார்க்குறப்போ இதுலேயுமே பெரிய சேஞ்சஸ் இல்லை, மற்றபடி கிராஃபிக்ஸாக கொஞ்சம் வந்து பண்ணியிருக்காங்க. அதுவும் இந்த N160SS தான் பெரிய கிராஃபிக்ஸ் சேஞ்சே நடந்திருக்குன்னு சொல்லலாம். மற்றபடி இந்த சைடில் இருக்கிறதெல்லாம் அப்படியே தான் இருக்குன்னு சொல்லலாம். ஸோ நமக்கு யூஸ்வலாக வர பிரேக்ஸ் வருது. ஸோ இந்த இடத்துல ஒரு சின்ன ஃபுட் ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஷார்ட்டர் எக்ஸாஸ்ட் நோட்டு தான் இதுலேயுமே கிடைக்குது. மற்றபடி இது வந்து ஒரு மோனோ ஷாக் அப்சர் தான். ஏன்னா நமக்கு ரியரில் வந்து அந்த மோனோ ஷாக் அப்சர் கொடுத்தா தான் பெட்டராக இருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு பிளாஸ்டிக் ஹக்கர் வருது. ஸோ இந்த வீல் ப்ரொஃபைல் பார்க்குறப்ப 130/70 R17 வருது. இதுவுமே நமக்கு ஒரு பிளாக் அலாயாக வருது. அப்புறம் இதனோட டிஸ்க் சைஸ் வந்து ஃப்ரண்ட்டோட சின்னது தான், ஆனால் ஓவராலாக பிரேக்கிங்கில் ஒரு எஃபிஷியன்சி வந்து நடந்திருக்கு. அதாவது பெட்டரான ஒரு பிரேக்கிங் நடந்திருக்கு. இதில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சீட்ஸ் வந்து 2 வருது. அதாவது சிங்கிள் சீட்டாகவும் வருது கான்ஃபிகரேஷனில், இன்னொன்று வந்து ஸ்பிட் சீட்டாகவும் வருது. ஸோ இது வந்து நமக்கு ஸ்பிட் சீட்டாக வருது இந்த எஸ்எஸ்ஸில். ஸோ இதனோட கிராப் ரைட் அப்படின்னு பார்க்குறப்போ ஒரு சின்ன கொம்பு மாதிரி ஒரு ஸ்டைலில் வருது. ஓரளவு வந்து பின்னாடி உட்கார பில்லியன் ரைடருக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ரியரில் இருக்க LED லைட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு நல்ல ஷார்ப்பாக ஒரு Z ஷேப் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. லாங்லேருந்து பார்க்க ஓரளவு தெரியுதுன்னு சொல்லலாம், ஆனால் இது நல்ல பிரைட்டாக இருக்குது. கண்டிப்பாக ரியரில் வரவங்களுக்கு ஓரளவு ஹெல்ப் ஆகும். ஸோ அது கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு இண்டிகேட்டர்ஸ், இங்கே டர்ன் இண்டிகேட்டர்ஸ் இந்த இடத்துல வருது. யூஸ்வலாக வர நம்பர்ஸ் லைசன்ஸ் பிளேட் தான். இதுக்கு மேலே நமக்கு ஒரு ரிஃப்ளெக்டருமே வருது. ஸோ இந்த ஹக்கருங்கிறது கம்ப்ளீட்டாக லெஃப்ட் டு ரைட் நமக்கு ஃபுல்லாகவே கவர் ஆகிருக்கு. இந்த இடத்துல நமக்கு இந்த கார்டு வருது. ஸோ ஏன்னா நமக்கு இந்த இடத்துல செயின் வரனால அந்த கார்டுமே ஒரு ப்ரொடெக்ஷன் தருதுன்னு சொல்லலாம். ஸோ இங்கேயும் நமக்கு ஒரு ஃபுட் ரெஸ்ட் வருது. இதுவும் கொஞ்சம் ஷார்ட்டாக தான் இருக்குது. நம்ம இந்த ஹேண்டில் பார்லேருந்து பார்க்கலாம். இந்த ஹேண்டில் பார் வந்து முன்னை விட ஒரு 2% இல்லைனா ஓரளவு கொஞ்சம் ஷார்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். அதாவது ஹைட்டை வந்து கொஞ்சம் ஷார்ட் பண்ணியிருக்காங்க, ஏன்னா ரைடர் பொசிஷனுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கணுங்கிறதுக்காக. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்ஃபெக்ட் பொசிஷனில் இருக்குன்னே சொல்லலாம் இந்த நம்மளோட சீட்டிங் பொசிஷனுக்கு. மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல யூஸ்வலாக வர இங்கே ஹசார்டுக்கு ஒரு கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம செல்ஃப் ஸ்டார்ட்டுக்கான ஆன் ஆஃப் பட்டன். ஸோ இது கீழே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு லைட்டோட ஆன் ஆஃப் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மிரர் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவு லைட்டாக கொஞ்சம் ஒய்டராக இருக்குது. ஸோ பெட்டரான விசிபிலிட்டி இருக்குது பின்னாடிலேருந்து வரதை பார்க்க. இந்த லெஃப்ட் ஹேண்டில் பார் தான் நமக்கு அந்த கண்ட்ரோல்ஸ்லாம் இருக்குது, அந்த டிஸ்பிளேக்கான சேஞ்ச் கண்ட்ரோல்ஸ். ஸோ அப் டவுன் லெஃப்ட் ரைட்டுன்னு வர்ற மாதிரி இருக்குது. ஸோ இந்த செட்டிங்ஸ் ஆக்சுவலாக யூஸ் பண்ண ரொம்ப ஈஸியாக தாங்க இருக்குது. நீங்கள் பேக் வர்றது இது, செலெக்ஷன் மோடு இது, இதையே நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த மோடு என்னவோ அது செலக்ட் ஆகிக்கும். ஸோ இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த பைபாஸ்க்கான இந்த லைட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஹை பீம் லோ பீம்கானது. இது கீழே பார்த்தீங்கன்னா நம்ம இண்டிகேட்டர்ஸ் லெஃப்ட் ரைட்டுக்கான கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. இங்கே ஹானுக்கான கண்ட்ரோலுமே கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே நீங்கள் பார்க்குறப்ப இப்போ நம்ம வெஹிக்கிள் ஆன் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே ஒரு
டைப் சி சார்ஜ் போட்டுமே கொடுத்துருக்காங்க. இது ஒரு சூப்பரான விஷயம். நம்ம ஃபோனை ஈஸியாக பெருமாடி சார்ஜ் பண்ணிட்டு நம்ம ரைட் பண்ணலாம். அதுக்கப்புறம் இது ஒரு E20 கம்பேட்டபிள் வெஹிக்கிள். இந்த டேங்க் கெப்பாசிட்டி அப்படின்னு பார்க்குறப்ப ஒரு 14 லிட்டர் வந்து கொடுக்குது. நமக்கு இப்போ 5 இன்ச்சில் பார்த்தீங்கன்னா TFT டிஸ்பிளே வந்து அப்டேட் பண்ணிருக்காங்க. இதுதான் ஒரு முக்கியமான அப்டேட், இல்லை பெரிய அப்டேட்டுன்னே சொல்லலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் வந்து நடந்திருக்கு. முக்கியமாக ப்ளூடூத் கனெக்டிவிட்டி இதெல்லாமும் வந்திருக்கு. ஸோ இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா ரைட் மோட்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கான செட்டிங்ஸ் வந்து லெஃப்ட் ஹேண்டில் பாரில் இருக்குது. நான் அதை அப்புறம் காட்டுறேன். ஸோ இந்த இடத்துல வந்து இந்த TFT கொடுத்தது தான் முக்கியமான விஷயம். ஏன்னா இதில் வந்து கூகுள் மேப்பை வந்து இன்டெகிரேட் பண்ணியிருக்கலாம். அது ஸோ வந்து உங்களுக்கு நேவிகேஷனுக்கு பயங்கர ஹெல்ப் ஆகும். ஒரு ரைடராக இருக்கப்போ நம்ம ரைட் பண்ணுறப்பயே மேப் பார்த்து யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஃபீச்சர். ஸோ ஃபோனை எடுக்கவோ இல்லை ஃபோன் ஹோல்டர் போடவோ தேவையில்லைன்னு சொல்லலாம். ஸோ அது மட்டும் இல்லை, இதில் வந்து இப்போ புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ட்ராக்ஷன் கண்ட்ரோல் உள்ளே வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ட்ராக்ஷன் கண்ட்ரோல்ங்கிறது பை டிஃபால்ட் இருக்கும். நீங்கள் ஸ்போர்ட்டோ இல்லை ஆஃப் ரோடு மோடில் போகிறப்போ மட்டும் இதை நீங்கள் வேணும்னா ஆஃப் பண்ணிக்கலாம். மற்றபடி இந்த ட்ராக்ஷனுங்கிறது உங்களுக்கு டிஃபால்ட்டாகவே இருக்கும். நமக்கு தெரியுது ABSல வருது ஒரு டியூஎல் சேனலாக. மற்றபடி வந்து இதில் பார்த்தீங்கன்னா ரைட் மோட்ஸ் தான் நிறையா வந்திருக்கு. நான் உங்களுக்கு இப்போ இந்த ரைட் மோட்ஸை வந்து காட்டுறேன். ஸோ வெஹிக்கிளுக்கான இன்ஃபர்மேஷன்லாம் இங்கே இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து ப்ளூடூத் கனெக்டிவிட்டி. ஸோ உங்களோட நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபோனை கனெக்ட் பண்ணி நம்ம நேவிகேஷனுக்கும் ஹெல்ப் ஆகும். அண்ட் தென் செட்டிங்ஸ். ஸோ இந்த செட்டிங்ஸில் தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த டே அண்ட் நைட் மோடு, குயிக் ஆக்சஸ்ஸு, ஓவராலாக இந்த TFTயோட முக்கியமான விஷயம் பிரைட்னஸ். இப்போ நம்ம ஓரளவு நல்ல ஒரு ஹாட் சன்னில் இருக்கும். ஸோ இப்போயே வந்து பெட்டராக இருக்குது. இதில் ஆட்டோ மோடுமே கொடுத்துருக்காங்க. இது ஒரு சூப்பரான ஃபீச்சர்னே சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ரைட் மோட்ஸு. ஸோ இந்த செட்டிங்கில் வந்து நம்ம ரைட் மோட் பார்க்குறப்போ நமக்கு 5 ரைட் மோடு கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து ஸ்போர்ட், இன்னொன்று ரோடு, ரெயின், ஆஃப் ரோடு, டூர்னு. ஸோ இதில் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஸ்போர்ட் மோட்லேயும் இந்த ஆஃப் ரோட் மோட்லேயும் உங்களால் ட்ராக்ஷன் கண்ட்ரோலாக ஆஃப் பண்ணிக்க முடியும். ஆனால் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்ம வந்து ஒரு மலையில் அதுவும் ரொம்ப ஸ்லிப்பரியான ரோட்டில் போகிறப்போ நமக்கு வந்து பெட்டராகவே ஹெல்ப் ஆகும். ஸோ அதர் வண்டி ஸ்கிட் ஆகாது, கான்ஃபிடென்ட்டாக நம்ம அந்த மலையில் தண்ணியில் ஓட்டலாம். ஸோ அதுக்கப்புறம் ஏற்கனவே சொன்ன கனெக்டிவிட்டி தான். அதுக்கப்புறம் இந்த வெஹிக்கிள்கான மோட். ஸோ இங்கே தான் நம்ம சொன்ன அந்த ட்ராக்ஷன் மோட் இருக்குது. இப்போ ஸ்போர்ட் மோடில் இது வந்து நீங்கள் ஆஃப் பண்ண முடியும். இதே மற்ற மோடில் நீங்கள் ஆஃப் பண்ண முடியாது. அப்புறம் யூஸ்வலாக வர ஒரு சிஸ்டம் செட்டிங் தான் அந்த டைம் அதெல்லாம் செட்டிங்ஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த TFT டிஸ்பிளே வந்து ஒரு பெரிய அப்டேட் இந்த பல்சருக்கு, இந்த 2026 பல்சர்னே சொல்லலாம். ஏன்னா காம்படிட்டர்கிட்ட என்னென்னலாம் இருக்கோ இல்லையோ அதெல்லாத்தையும் இப்போ கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து நமக்கு இந்த ரேஞ்ச் மாறும், அண்ட் தென் ஆக்சலேஷன் ஸ்பீடு மாறும். இந்த பல்சர் இப்போ நமக்கு வந்து முன்னை விட ஒரு 2 PS பவரில் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த 2 PS பவரில் இன்க்ரீஸ் ஆகிருக்கப்போ நமக்கு ஒரு நல்ல பவர் கிடைக்குதுன்னு சொல்லலாம். ஆக்சுவலாக 2.5 PS பவரில் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இவங்க என்ன கிளைம் பண்ணுறாங்கன்னா 0 to 60 வந்து ஈஸியாக நமக்கு 4.5 செகண்ட்ஸ்லேயே போகுன்றாங்க. எஸ், அப்கிரேடுங்கிறது இந்த இன்ஜினில் நடந்திருக்குன்னு சொன்னோம். 2.5 PS வந்து இம்ப்ரூவ் ஆகிருக்கு. அதே மாதிரி இதில் வந்து முக்கியமாக பார்க்குற 2 வால்வ்லேருந்து 4 வால்வ் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லை, இதில் பவருமே முன்னை விட பெட்டராக இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம ஓட்டி பார்க்குறப்போ அந்த ரைட்டில் தெரிஞ்சுது. ஸோ ப்ரைஸ் அப்படின்னு பார்க்குறப்போ இந்த N160Sங்கிறது 1.33 லேக்கில் இருக்குது. இதே இந்த SS அப்படின்ற அந்த டாப் வேரியண்ட்னு சொல்லலாம். ஸோ அந்த மாடல் வந்து பார்த்தீங்கன்னா 1.43 லேக் எக்ஸ்ஷோரூமில் இருக்குது. ஸோ இருக்கிறதுலே நமக்கு பிடிச்ச அந்த பிளாக் வெஹிக்கிள் தான் பயங்கர அட்ராக்டிவாக இருக்குது. ஸோ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி 90s கிட்ஸ்லேருந்து நீங்கள் 2K கிட்ஸ் வரைக்கும் எல்லாருக்கும் ஒரு ஃபேவரேட் அப்படின்னா அந்த பல்சர் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இதோடைய ரைட் ஆகட்டும், இதோட ரிஃபைன்மெண்ட் ஆகட்டும், இது வந்து மோர் தென் இது ஒரு பயங்கர ரிலேபிளான ஒரு ப்ராடக்ட் மார்க்கெட்டில் இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு சூப்பரான வெஹிக்கிள் ஒரு நல்ல காஸ்ட்டில் வந்திருக்கு. கண்டிப்பாக இந்த காம்படிட்டர்ஸ்க்கு இந்த வண்டி இன்னுமே போட்டியாக இருக்கும். இப்போ நம்ம 2026ஓட இந்த N160SS இந்த பல்சரை தான் ட்ரைவ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இந்த பல்சர் அப்படின்னு பார்க்குறப்போ நமக்கு அதான் 90s கிட்ஸ்லேருந்து 2K கிட்ஸ் வரைக்கும் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச வண்டின்னு சொல்லலாம். ஸோ இதோட பவரை கொஞ்சம் இப்போ இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த பவர்ன்றது ஃபஸ்ட்டு கியரில் இருக்கிற அளவுக்கு நமக்கு செகண்ட் அண்ட் தேர்ட் கியரில் இல்லை. மற்றபடி 4th கியரில் ஆக்சுவலாக நல்ல ஒரு ஸ்வீட் ஸ்பாட் தெரியுது. செகண்ட் அண்ட் தேர்ட் கியரில் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த கியரில் வந்து ரொம்ப டாலாக டியூன் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் அந்த லேகு தெரியுது. ரொம்ப வண்டி ஏதோ இழுக்கிற மாதிரி ஒரு ஃபீலும் கொடுக்குது. மற்றபடி ஃபஸ்ட்டு கியரில் இருக்கிற அந்த ஃப்ரீனஸ் வந்து செகண்ட் அண்ட் தேர்டில் இல்லை. ஸோ இப்போ நம்ம 4th கியரில் ட்ரைவ் பண்ணுறோம், 50 km ஸ்பீடில் போகிறோம். இப்போ நம்ம அந்த பெங்களூரில் நியர் ஏர்போர்ட்டில் கிட்டே இருக்கிற இந்த ஹைவேல தான் அதை ட்ரைவ் பண்ணிகிட்ருக்கோம். மற்றபடி வண்டியோட த்ராட்டில் அப்படின்றப்போ நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், இது ஒரு மெக்கானிக்கல் த்ராட்டில்லேருந்து இப்போ ஒரு எலக்ட்ரிக்கல் த்ராட்டிலாக இது வந்து மாறி இருக்குது. ஸோ அதனோட ஃபீலுங்கிறது நமக்கு இப்போ நல்லாவே எவிடெண்ட்டாக தெரியுது. நம்மளால் உண்மையாலுமே அதை ஃபீல் பண்ண முடியுது. ஏன்னா அந்த ரெஸ்பான்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. கொஞ்சம் வந்து ரிஃபைன்மெண்ட் நல்லா இருக்குது. ஆனால் வந்து அந்த லோ கியரில் மட்டும் கொஞ்சம் டாலாக இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ இப்போ நம்ம 60 km ஸ்பீடில் போகிறோம். மற்றபடி ஹேண்ட்லிங்க்கு ஆனால் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குதுன்னு சொல்லலாம். என்னோடய ஹைட்டுக்கும் இந்த சீட் பொசிஷனுக்கும் ரொம்ப கரெக்டான ஒரு ரேஷியோவில் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ மற்றபடி இது இன்ஜின் வந்து இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு இப்போ 5th கியரில் போகிறோம்.
ஸோ 5th கியரில் நல்லா ஃப்ரீயாக நல்லா ஸ்டேபிளாக இருக்குது. இப்போ நம்ம ஒரு த்ராட்டில் கொடுத்து பார்க்கலாம். ரெஸ்பான்ஸ் வந்து 5th கியரில் பெட்டராக இருக்குது. ஆனால் ஒரு என்ன சொல்ல, இன்ஜினோட நாய்ஸுங்கிறது கொஞ்சம் முன்னை விட அதிகமாக இருக்குதுன்னு சொல்லலாம். ஆனால் அந்த குயிக் ஷிஃப்ட் ஆகிறது இப்போ நல்லாவே தெரியுது. ஏன்னா முன்னாடி இது ஏர் கூல்ட்லேருந்து இப்போ ஆயில் கூல்டாக மாதிரி இருக்குது. ஸோ ஹீட் மேனேஜ்மெண்ட் அண்ட் எஃபிஷியன்சிக்கு இது கண்டிப்பாக ஹெல்ப் ஆகும். அது மட்டும் இல்லாமல் முன்னாடி 2 வால்வ்லேருந்து இப்போ அது 4 வால்வாக இருக்குது. ஸோ அதுவுமே நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டு தான். ஸோ மற்றபடி பிரேக்கிங் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக பேக் பிரேக்கிங் வந்து இன்னுமே கொஞ்சம் ரெஸ்பான்ஸ் கம்மியாக இருக்கோ அப்படின்ற ஃபீல் நமக்கு கொடுக்குது. ஏன்னா ஃப்ரண்ட் பிரேக் டிஸ்கை விட பின்னாடி வந்து டிஸ்கோட சைஸும் கம்மி தான். ஆனால் அந்த ஃப்ரண்ட் பிரேக்கிங் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குதுன்னு சொல்லலாம். பேக் பிரேக்கிங் ஓவராலாக கொஞ்சம் கம்மி தான். மற்றபடி இந்த சஸ்பென்ஷன்றது ஃப்ரண்ட்டு வந்து ஃபோக் வந்து நல்லாவே இருக்குது. ஆனால் அந்த ஹேண்டில் பார் இன்னுமே கொஞ்சம் ஸ்டிஃபராக இருக்குது. ஸோ கொஞ்சம் வந்து ஹார்டாக இருக்குது. அந்தளவுக்கு ஒரு கம்ஃபர்ட்டை தரல அப்படின்னே சொல்லலாம். ஆனால் பேக் சஸ்பென்ஷன் வந்து இந்த மோனோஷாக்ஸுங்கிறதுனால அது வந்து நல்லாயிருக்கு. மற்றபடி வண்டியோட எஃபிஷியன்சி அப்படின்னு பார்க்குறப்போ அவங்க வந்து ஒரு 47 to 50 சொல்கிறாங்க. ஆனால் ரியல் டைமில் நமக்கு வந்து ஒரு 40 to 50 kmpl தரும்னு சொல்லலாம். இந்த வண்டியில் நிறைய ஃபங்க்ஷன்ஸ் வந்து இப்போ புதுசாக இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க. முக்கியமாக சொல்லணும்னா இந்த டிரைவ் மோட். ஸோ நீங்கள் மேலே பார்க்குறீங்க அந்த டாப் லெஃப்ட்டில் நமக்கு வந்து ரோட் அப்படின்ற ஒரு மோட் இருக்குது. ஸோ அந்த மோடை நீங்கள் டிரைவிங்லே அதை மாற்றணுன்னா அந்த நம்ம வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி அந்த மோட்ஸை வந்து மாற்றிக்கலாம். இல்லைனா அந்த செட்டிங்ஸில் போய் மாற்றலாம். அது மட்டும் இல்லாமல் இதில் கூகுள் மேப் இன்டெகிரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ முன்னை விட இப்போ இந்த கூகுள் மேப் இதுக்குள்ளே ஃபோன் மிரரிங்கில் வந்திருக்கு. ஸோ அதை நீங்கள் மிரர் பண்ணுறப்போ உங்களுக்கு மேப்ஸ் யூஸ் பண்ணி ஓட்டுறதுக்கு சிட்டிக்குள்ளேயும் சரி ஹைவேலையும் சரி ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். அது ஒரு நல்ல விஷயம், ஒரு பெரிய அப்கிரேட்னு சொல்லலாம். ஏன்னா அந்த நேவிகேஷன் மேப்பை வச்சு தான் எங்களோட காம்படிட்டர்ஸ் எல்லாருமே அது ஒரு ஃபீச்சராக சொல்லிட்டு இருந்தாங்க. ஃபைனலாக இப்போ நம்ம அந்த பல்சர்லுமே அது வந்திருக்கு. அது ஒரு நல்ல விஷயந்தான். மற்றபடி வண்டியோட ஹேண்ட்லிங் வந்து ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக இருக்குது. இங்கே பாருங்கள், இப்போ நம்ம ஒரு பிரேக்கிங் பண்ணலாம். கரெக்டாக நம்ம வந்து இப்போ எய்ம் பண்ணுற இடத்துல நிற்கிது. ஸோ பிரேக்கிங் குறையே இல்லை. முக்கியமாக ஃப்ரண்ட் பிரேக்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்கள் பேக் பிரேக் மட்டும் யூஸ் பண்ணுறீங்கன்னா நமக்கு அந்த ஒரு கான்ஃபிடென்ட் இருக்காதுன்னே சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக ஃப்ரண்ட் பிரேக்கிங்கும் சேர்த்து தான் யூஸ் பண்ணணும். ஏன்னா அப்போ தான் நம்ம ஒரு எய்ம் பண்ண இடத்துல போய் வண்டி நிற்கிதுன்னு சொல்லலாம். உங்களுக்கு வந்து இதில் 5 மோடு கொடுத்துருக்காங்க. அதுமாதிரி ட்ராக்ஷன் கண்ட்ரோல் வந்து பை டிஃபால்ட்டாக ஆனில் இருக்குது. நீங்கள் ட்ராக்ஷன் கண்ட்ரோலை நீங்கள் ஆஃப் பண்ணுன்னா நம்ம வந்து இந்த ஆஃப் ரோடு மோட் அப்புறம் வந்து ஸ்போர்ட் மோட் இந்த 2 மோடில் மட்டும் தான் ஆஃப் பண்ணலாம். மற்ற மோடில் நீங்கள் ஆஃபும் பண்ண முடியாது. பை டிஃபால்ட்டாக அது இருக்கும். அந்த வண்டியோட ஓவர்டேக்கிங் பார்க்கலாம். ஸோ வண்டியோட ஓவர்டேக்கிங் அப்படின்றப்போ நம்ம கொடுத்தவொடனே ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது. அது முக்கியமாக 4th and 5th கியரில் தான் அதை நல்லா நம்மளால் ஃபீல் பண்ண முடியுதுன்னே சொல்லலாம். மற்ற கியரில் கொஞ்சம் லேக் இருக்குது தான். மற்றபடி நம்ம இந்த சைட் மிரர்ஸ் அப்படின்னு பார்க்குறப்போ 2 பக்கமே ரொம்ப பெர்ஃபெக்டாக இருக்குது. ஏன்னா அந்த சைட் மிரரோட டிசைன்றது ஓரளவு நமக்கு பின்னாடி ஒரு நல்ல டிஸ்டன்ஸில் வந்தாலும் நமக்கு இங்கே ஆப்ஜெக்டை வந்து அழகாக காட்டுது. ஏன்னா சில இதில் வண்டியோட டிசைனுக்காகவே மிரர்ஸை வந்து கொஞ்சம் சின்னதாக பண்ணிடுவாங்க. அதில் இவங்க அதை பண்ணலை. அதை வந்து ரொம்ப கரெக்டாக வச்சுருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ இதுதான் வெஹிக்கிளோட இன்ஃபர்மேஷன் கிளஸ்டர்னு சொல்லலாம். ஸோ இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓவரால் ஓடோமீட்டர், அப்புறம் வந்து இன்ஸ்டன்ட் ஃபியூயலோட எஃபிஷியன்சி, மற்றபடி எல்லாமே நமக்கு இங்கே காட்டுது. இது நல்ல இன்ஃபர்மேட்டிவாக இருக்குது. ஈவன் தோ நீங்கள் அந்த நார்மல் மீட்டர் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இதை கூட யூஸ் பண்ணலாம். இது நமக்கு கொஞ்சம் இன்ஃபர்மேஷன்ஸ் தருது. இப்போ நம்ம பைக் இடத்துல பார்க் பண்ணிவிட்டு இந்த ரைட் மோடை மாற்றணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ரோட் அப்படின்ற மோடு யூஸ் பண்ணோம். இப்போ ஸ்போர்ட்டுங்கிற மோடு மாற்றிருக்கோம். இந்த மாதிரி நீங்கள் பார்க் பண்ணுறப்ப இந்த ஹசார்ட் பட்டன்றது ரொம்ப முக்கியம். நீங்கள் பாருங்கள், ஹசார்ட் இருக்குது. ஆக்சுவலாக இது எல்லா பைக்லேயும் கொண்டு வரலாம், ஒரு நல்ல விஷயம். இப்போ நம்ம வந்து ஸ்போர்ட் மோடில் எப்படி இருக்குது, எப்படி பர்ஃபார்ம் பண்ணுதுங்கிறத வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கியர்லேயே வண்டி ரொம்ப உருமுதுன்னு சொல்லலாம். ஆக்சுவலாக நார்மலை விட இந்த ஸ்போர்ட் மோடில் வண்டி கொஞ்சம் அக்ரெசிவாக இருக்குது. நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இந்த 3rd கியரில் கொஞ்சம் ஸ்வீட் ஸ்பாட் நம்ம கிடைக்கலையோ அப்படின்னு. ஆனால் இந்த ஸ்போர்ட் மோடில் சூப்பராக இருக்குங்க. இப்போ 4th கியர்லேயே வந்து வண்டி பார்த்திங்கன்னா செம்மையாக பர்ஃபார்ம் பண்ணுது. ஆக்சுவலாக இதோட ஸ்பீடை வந்து இந்த ஸ்போர்ட் மோடில் தான் ஓரளவு நம்மளால் ஃபீல் பண்ண முடியுதுன்னே சொல்லலாம் மற்ற மோட்ஸை விட. அண்ட் தென் ரோடு மோடில் பெட்டர் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இருக்கிற ஸ்போர்ட் மோடில் தான் ரொம்ப சூப்பராக இருக்குது. அது இல்லாமல் ஆஃப் ரோட் மோடுன்னு ஒன்று வச்சுருக்காங்க. அது எப்போவுமே அது கண்டிப்பாக வந்து நீங்கள் ஒரு பேட் ரோட்ஸில் உங்களுக்கு நல்லாவே யூஸ் ஆகும். அப்புறம் டூர் மோடுன்னு ஒன்று இருக்குது. அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரெயின் மோடுங்கிறது நீங்கள் கண்டிப்பாக மழையில் ஏதாவது இந்த மாதிரி பெங்களூர் மாதிரி சிட்டியில் அடிக்கடி மழை பெய்கிறப்போ அந்த ரெயின் மோடுங்கிறத யூஸ் பண்ணலாம். ஏன்னா அதில் ட்ராக்ஷன் கண்ட்ரோலுங்கிறது பயங்கரமாக ப்ளே ஆகுதுன்னு சொல்லலாம். மற்றபடி இப்போ இந்த ஸ்போர்ட் மோடில் பார்த்தீங்கன்னா வண்டி இப்போ ஒரு த்ராட்டில் கொடுப்போம், எப்படி பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு பார்ப்போம். ஆக்சுவலாக
ஆக்சுவலாக வண்டியோட அந்த இன்ஜினோட சவுண்டே கொஞ்சம் மாறி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம முன்னாடி அந்த ரோடு மோடில் இருந்த வைப்ரேஷனை விட இப்போ வைப்ரேஷனுங்கிறது ரொம்ப அதிகமாகவே தான் ப்ராக்டிக்கலாக இருக்குது. மற்றபடி ஓவராலாக இந்த வண்டியோட டிரைவ் கம்ஃபர்ட் அப்படிங்கிறது கண்டிப்பாக இது சிட்டிக்கும் ஒரு 100 கிலோமீட்டரில் ஷார்ட் ஒரு ரைட்ஸுக்கும் இது ஒரு பெர்ஃபெக்டான வெஹிக்கிள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். மற்றபடி நிறைய ஃபீச்சர்ஸ் வந்திருக்கு. இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு காம்படிட்டர்ஸை கம்பேர் பண்ணுறப்ப இந்த பைக்கு ஒரு நல்ல வேல்யூ ஃபார் மணி தான். இன்னும் ஒன்று நமக்கு தெரியும், ரிலையபிளான வண்டி ப்ளஸ் மெயின்டெனன்ஸ் கம்மி, இப்படி ஏகப்பட்டது இருக்குது. ஸோ மீண்டும் நம்ம இன்னும் ஒரு பைக் லான்ச் ஈவெண்ட்டில் பார்க்கலாம், இன்னொரு ரைடில் பார்க்கலாம். Until then, bye from Vijay. Be Drive.